அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, புதிதான ஒரு மாதத்தை நாம் தந்திருக்கிறார் இல்லையா? ஆண்டின் கடைசி மாதம், 12ஆம் மாதத்தில் முதல் நாளில் நாம் இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதம் முழுமைக்கும் அவர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி கூறுவோம். ஏனென்றால் கிறிஸ்து வருகையை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம், வருகைக்காக காத்திருக்கிறோம், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோம், நம்மிடம் உள்ள பழையது அனைத்தையும் களைந்து புதிதாக நம்மளை மாற்றுகிறோம். அப்படி இந்த மாற்றுவதற்கான வல்லமை இறைவன் நமக்கு தர வேண்டும் இல்லையா? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவேக்கனர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 2-4 முடிய. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலைகள் எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்கும் மேலால் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சார சாரையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோயிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பையும் கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோப்பின் குடும்பத்தாரை, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். 2-5 வரைக்கும் சரியா? இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாய் நிறுத்தப்படும். அப்போ இறுதி நாட்கள், அவர் வருகை காலங்கள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த வருகை காலத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வருவார், நமக்கு விடுதலை தருவார், நாம் நெருக்கடியில் நம்மளை நீக்கி நமக்கு நலமான வாழ்வு தருவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நடக்குமா நடக்காதா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஆலோசனை இருக்குது. நடக்கும் என்று நீங்கள் நினைத்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும். தீமை எதை நினைத்தாலும் தீமையாக தான் நடக்கும். அப்போ நாம் நன்மை மட்டுமே நினைப்போமே, தேவையற்றதையும் நினைக்க வேண்டும் நம்ம இல்லையா? அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் அடிபுடி தகராறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ அவருடைய வருகையை நாம் எதிர்பார்க்கும் போது நம் ஆன்மா மன அமைதியில், அதாவது எப்பொழுதும் முடிவில்லா பேரின்ப அமைதின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமைதிக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அந்த அமைதியை தருபவர் யார்? இறைவன் தான். அந்த அமைதியை தரும்போது எல்லாமே நிறைவாகவே நமக்கு நடக்கும். அப்போது அந்த அமைதி தானே நாம் கேட்க வேண்டும் இல்லையா? அப்போது கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். அப்போது நாம் இதுவரைக்கும் கடவுளை சார்ந்து இல்லாமல் கடவுளுக்கு விரோதமாக நடந்திருந்தால், கடவுளுடைய திட்டத்தை நாம் மதிக்காமல் இருந்திருந்தால், கடவுள் சொல்லுக்கு நாம் செவிசாய்க்காமல் இருந்திருந்தால், ஏனென்றால் எசையாவுக்கு கிடைக்கின்ற காட்சிகள் தான் இது இல்லையா? அவர் கண்ட காட்சி, அந்த இறைவாக்கினர் கண்ட காட்சியை தான் வெளிப்படுத்துகிறார் அவர். மக்கள் இப்படி நடப்பார்கள் என்று. அப்போ அந்த காலத்தில் நடந்தது, முற்காலத்தில் நடந்தது அனைத்தையுமே இந்த காலத்தில் நடக்கும் என்று நமக்கு இறைவார்த்தை விளக்குகிறது. அப்போ அந்த இறைவார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? அவர் கொடுத்த சட்டத்தின்படி திட்டத்தின்படி நாம் இருக்கிறோமா? ஏழை எளியவர்களை கண்டுகொள்கிறோமா? அவருடைய உண்மைக்கு ஏற்ப நாம் நடக்கிறோமா? இதுதான் இறைவன் விரும்புகிறார். நாம் எப்படி நடக்கிறோம்? எந்த வழியில் நடக்கிறோம்? இறைசித்தத்தின்படி நடக்கிறோமா? அவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? அப்படி வாழ்கிறோம் என்றால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள். ஏனென்றால் நம்மிடம் அப்பளுக்கே இல்லை என்று சொல்வோம் இல்லையா? எந்த குற்றங்குறைகளையும் இல்லாமல் நாம் அவரோடு தூய்மையாக இருக்கும்போது நம்மளை குற்றப்படுத்துவார் யார்? இறைவன் மட்டும்தான் நம்மளை குற்றப்படுத்த வேண்டும் இல்லையா? வேறு யாரும் இல்லையே. நாம் ஏன் மனிதருக்கு பயப்பட வேண்டும்? ஏனென்றால் இறைவனை சார்ந்து நாம் இருக்கிறோமே, இறைவன் நம்மோடு இருக்கிறாரே, நமக்கு எல்லா ஆலோசனையும் தருபவர் அவரே. நாம் சண்டைக்கும் போக வேண்டாம், சச்சரவுக்கும் போக வேண்டாம். ஏனென்றால் நாம் இருப்பதோ இறைவனுடைய வழியில், ஒளியில் இருக்கிறோம். அந்த ஒளிதான் நமக்கு நிறைவான வழியாக அமைகிறது. அந்த ஒளிக்குள் நிறைவாக எப்பொழுதும் இருக்கும்படி மன்றாடுவோமா? வாழ்வின் வல்லலே இறைவா, நீரே சொல்வீர் எங்களை ஒளியின் மக்கள் என்று. ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஒளியின் மக்களாக, உம்மை சார்ந்த மக்களாக, இறை மக்களாக, இறை சித்தத்தின்படி வாழும் மக்களாக நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே.
உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருந்து அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீரே, அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எதை செய்தாலும் உம்முடைய திட்டத்தின்படியே நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அதன்படி நீர் எங்களை செயலாக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.